அல்ல இருக்கிறார். சரி, அவருடைய தவத்தின் காரணமாக ஆடாத கையில் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அசையாத கைலாசம் அசைந்து கொண்டிருக்கின்றது. அம்மையான பார்வதி வைக்கிற பகவானே, அவர்பட்ட பக்தனை எனக்கும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆண்டவன் பகவான் உரைக்கின்ற பெண்ணை பார்வதி உமையவரே சுவாமி, இந்த கைலாசம் நல்ல முறையில் செயல்பட வேண்டும் என ஒன்று சிவமய வேண்டும், இல்லைன்னா சக்தி மய வேண்டும். இரண்டு வெளியில் நிச்சயனால் இருளாகிவிடும். ஆகையால நம்ம இரண்டு பேரும் போக வேண்டாம். சரி, நந்தி தேவரை வரவழைத்து அவருடைய அருளாளை அழைத்து வர வேண்டும். வேண்டும் வேண்டும் அல்லவா என்று ஈசன் பகவான் யாரை யார் வரவழைக்கின்றார்? ஈசன் பகவான் நந்தி தேவரை வரவழைத்து ஆரம்பில்லாதவரும் அத்துவன காரணத்திலே தவசுநாதன் தவத்தை செய்து வருகின்றார். பொண்ணு வெள்ளி கைலாசமலை கடந்து ஈசன் பகவானுடைய அருளாலே இந்த நந்திதேவர் வருகின்றார். வருகிறார் வருகிறார். எப்படி எங்கே வருகின்றார் ஐயா? எப்படி பாராத இடங்கள் எல்லாம் பார்த்து வருகின்றார். வருகிறார் ஐயா. பாராத இடங்கள் எல்லாம் பாராத இடங்கள் எல்லாம் கண்ணுடனை பார்த்து இந்த தவச்சாலை எப்படி எப்படி இருக்கின்றது? எப்படி காற்றடித்து மணல் ஓடி கரையான் கொற்று அடிவாரத்திலே தவத்தை செய்து வருகின்றார். வருகின்றார் வருகின்றார். எப்படி எப்படி இருக்குது ஐயா? நல்ல காற்றடித்து மணல் ஓடி காற்றடித்து மணல் ஓடி அடிவாரத்தில் தவச்சாரி ஓரமாக வந்து பார்க்கின்ற போது தவச்சாரி அவன் எப்படி எப்படி காட்சி அளிக்கின்றது? காற்றடித்து மணல் மூடி கரையான் முற்று அடிவாரமாக தோன்றுகின்றது. அல்லவா? அது மட்டுமா, கால்மாட்டில் முளைத்தவரும் தலைமாட்டில் பூமாறி பொழிந்து வருகிறது. பகவான் என்னை விட்டு உன்னை அழைத்து வரும்படி சொல்லியிருக்கிறார். நீ என்னோடு வந்தால் ஆண்டவர் பகவானே உடனே பார்த்து வழி
வேண்டும் என்று சம்மதித்து நந்தி தேவர் அவனுடைய இடத்தில் சென்று அமர்ந்தார். அப்போது ஆண்டவர் பகவான் வல்லரக்கனை வரவழைத்து கேட்கிறார். என்னையா கேட்கிறார்? என்ன கேட்கிறார்? என்ன வசுனதா தவசுனதா என்னையே தானியை சேர்த்தே தன்னிரண்டு மகளமாக பாடி நம்ம செய்தாய என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் எனக்கறிய சொல்லி என்ன வேண்டும் ஏது உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் எனக்கு நீ சொல்லி உரைத்தார். பகவான் ஒரு வார்த்தை காதில் கேட்டுக்கொண்டு தவசிநாதன் பகவானுடைய இடத்தில் உரைக்கின்ற பகவானே ஆண்டவா, நான் பாதாள நாட்டை ஆண்டு வந்தேன் அல்லவா, என்னுடைய ஆட்சியின் மீது பொறாமை கொண்ட சிற்றரசர் எல்லாம் என்னை எதிர்த்து வந்தார்கள். சரி, பழைய வழி இறந்த நாட்டை ஆள வேண்டும், கம்பீரமாக ஆட்சி பரிமாணம் செய்து வர வேண்டும் அல்லவா, ஆகையால எனக்கு வரங்கள் வேண்டும் என்று உரைத்தார். ஈஸ்வரன் பகவான் உரைக்கின்ற பகவானே, ஆமா, ஆள்காட்டி விரலாலே எனக்கு அழிக்க வரத்தை தர வேண்டும் அல்லவா, 3 விரலாலே எந்தனுக்கு முடிதறிக்க வரத்தை தர வேண்டும் என்று அரக்கன் கேட்ட போதும் பகவான் நினைக்கின்றார். கெடுவான் கேடு நினைப்பான், கெட்டே போய்விடுவான். ஆமா, ஏ தவசினாதா, என்ன நீ கேட்டவரை உனக்கே கொடுக்கிறேன் ஆண்டவரத்தை கொடுத்தார் அல்லவா. எப்படி நிற்கின்றார் ஐயா, வரவாங்க மட்டும் குனிந்திருந்த வரத்தை வாங்கிறார். சங்கரா சதாசிவம் வந்து குறிந்து வரத்தை கொடுத்த போது பகவான் ஒரு வார்த்தை சொன்னாரா? சொல்லல. அழைத்து வந்தாரு நந்தி தேவர் அவருடைய இடத்துல ஒரு வார்த்தை சொன்னாரா? நல்ல சொல்லாம கொள்ளாம. அது போல இந்த அனைத்து நாளும் கைலாச மலை விட்டு வந்து கொண்டிருக்கின்றார். நல்ல கையிலே விட்டு சீது வளர்ந்த மலை பகிர்ந்தோடு மலை சூசியது வளர்ந்த மலை தொட்டிராட்சம் பார்க்கும் மலை மலையாள மலை கடந்து மலையாடு மலை வரவை யார் பார்த்துக் கொண்டிருக்கிறார்? யார் பார்க்கிறார்? எம்பெருமான் மாயவன் கண்ணபெருமான் பார்த்து வருகின்றார். பார்த்து என்ன நினைக்கின்றார்? என்ன அத்தான் கேட்டபடி கேட்டவரை
வரத்தை கொடுத்திருக்கின்றார். அவருக்கு வேலையே இருந்தானே, கேட்டவருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டார். இந்த வரத்தை கொண்டு பூலோகத்தை சென்றோமான யாரையுமே உயிரோடு விட்டு வைக்கவே மாட்டார். ஒரு நாள் விட்டு வைக்க மாட்டான். ஆண்டவன் பகவான் கொடுத்த வரத்தை சோதனை பண்ண வைக்க வேண்டும் என்பதற்காக சரி எம்பெருமான் மாயவன் வருகின்றார். ஒரு அரக்கன் வருகின்ற வழியிலே அழகாக ஒரு கத்தரி தோட்டத்தை உண்டு பண்ணி 1000 எள்ளி கொண்ட பாதையிலே தண்ணீர் கொண்டு போறது வாரதமாக வந்து கொண்டிருக்கின்றார். இருக்கிறார். அந்த நேரத்தில் பக்கத்தில் வந்து அரக்கன் கேட்கின்றார், என்ன இந்த கத்திரி தோட்டத்திலே இப்படி 1000 எள்ளி கொண்ட பாதையில் தண்ணீர் கொண்டு போறது வாரதமே இருக்குது அல்லவா என்று இந்த கத்திரி செடியிலே தண்ணீர் சென்று சேரும் என்று காய் காய்க்க போகுது என்று கேட்கின்றார். அப்படி அந்த நேரத்திலே அரக்கனுடைய வரவை கண்டு நாரத மகரிஷி உரைக்கின்றார், என்னையா எப்பா உன்னுடைய வரவை பார்த்தா ரொம்ப ஆவேசமான வரவாக இருக்கிறதே. ஆவேசம்தான். எங்கிருந்து எங்க வந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்ட போது, நான் பெரிய இடத்துக்கு போயிட்டு வர்றேன். கைலாச மலையிலே சென்று கையில நல்ல கையில அடிக்க வருவாங்கி மூன்று நல்ல விரலோ எம்பெருமானுடைய இடத்திலே அரக்கனால் உரைக்கின்றார். பகவானை சென்று பார்த்து ஆள் காட்டி வரல அதை அழைக்க வரத்தை வாங்கி வந்து நின்று உரைத்தார். அந்த நேரத்தில் பகவான் உரைக்கின்றார், என்னையா இப்ப இந்த வரத்தை கொண்டு பூலோகத்தில் சென்று உன்னுடைய எதிராளி மேலே விரல நீட்டும் போது தலை அறுந்து போகாம இருந்தா உன்னுடைய நிலைமை எல்லாம் என்ன என்று கேட்டார். நட்ட கலத்தி முளைக்கிடுவான், தெரிச்சு போயிடும். உனக்கு வரம் கொடுத்தாரே பகவான், பகவான் மேல சென்று விரல நீட்டு. அப்படி தலை தெரித்தா நல்ல வரும், இல்லைன்னா என்ன பொய்யான வரும். உண்மைதான். நீ கைலாசமலை சென்று திரும்பி வாரது வரை இந்த இடத்துல தான் இருப்பேன். நான் இதே இடத்துல தான் இருப்பேன். பார்த்து கொண்டு சம்மதித்து அரக்கனாக வருகின்றார். எங்கே வருகின்றார், எங்கேயா வருகின்றார். கையில யாரெல்லாம் ஓடி வருகின்றார். யாரெல்லாம் வர்றா? இவனுடைய வரவு எப்படிப்பட்ட வரவு தெரியுமா? எப்படி? அவசரப்பட்ட வரவு. அவசரம் பள்ளமா இருக்குது. அம்மா பொறுத்து நிதானமாக இந்த அரக்கன் வரவை கண்டு எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கின்றார்.
பாடவர்கள் ஓடுகின்றார், தானவர்கள் ஓடுகின்றார், இந்திரன் ஓடுகின்றார், இறையவன் ஓடுகின்றார். எல்லாரும் ஓடுறாங்க. எல்லோரும் ஓடுகின்ற போது இந்த வாட்டார் பகவான் இந்த அரக்கனுக்கு பயந்து நாம் ஏன் ஓட வேண்டும்? தேவாதி தேவர்களை வரவழைத்து ஒரு நந்தவர தோட்டத்தை ஒரு பிடித்து ஆண்டவன் பகவான் 50 பூவிலே சிவலிங்கமாக மறைவாசம் செய்து வருகிறார். அப்படி இருக்கிற போது எம்பெருமான் மாயம் நினைக்கின்றார். என்ன அதை என்ன வல்ல, என்ன அதை என்ன வல்ல, எம்பெருமா எண்ணி வாரா அரக்கனையும் கொள்வதற்கு சொல்வதற்கு ஆதிமன்னம் தானே வாரா, ஆடி பண்ணம் தானே வாரா, ஆடி வாரா கொள்வதற்கு மாயவன் கண்ணா கோபாலன் வருகிறார். அப்படி வருகின்ற போது இடம் பொருள் ஏவல் என்று சொல்லுவார் அல்லவா? உண்மையா. ஆயிரவாடி பட்டணத்திலே யசோதைக்கும் நந்த கோனுக்கும் வளர்க்கும் மகனாக வளர்ந்து பல லீலைகளை செய்து வருகின்றார். தாயான யசோதியானவள் மகனை பார்த்து உரைக்கின்ற, ஏன் மகனை கண்டா என்னம்மா உன்னுடைய தொந்தரவு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது. சரி, அப்பா செய்து வந்த ஆடு மாடு கண்டுகளை நீ நிறைசாய்த்து வர வேண்டும். வேண்டும். ஆட்டு வந்து சம்மதித்து மாயநாயக கண்ணபெருமான் எப்படி வருகிறார்? ஈஸ்வன் பகவானுடைய அருளாலே அப்படி மாயவன் கண்டு காலிகளை திரட்டி வருகின்றார். தண்டிகை என்று சொல்லப்பட்ட ஆற்றுக்கரை ஓரமாக இந்த ஆடுகளெல்லாம் நிறைசாய்த்து வருகின்ற போது இந்த சீகுலரானது சத்து யாருடைய காதில் கேட்கின்றது? யாருடைய காதிலே கேட்கின்றது? அரக்கனுக்கு பயந்திருக்கின்றாரே ஆண்டவன் பகவான். இந்த பகவானுடைய காதில் கேட்கிறது அல்லவா? கேட்கிறது நினைக்கின்றார் ஆண்டவன் பகவான். இல்லையா, இப்படி ஒரு அருமையான ஒரு ராகத்தை வாசிக்கணும்னு சொன்னா நம்ம அத்தாங்க குழந்தை தான் கேட்கும். ஆமா ஆமா. அப்படி என்று இந்த ராகம் இந்த திசையை கேட்கிறோம், அந்த திசை நாடி வருகின்றார். எப்படி வருகிறான்? செங்குழலில் சத்தம் பகவான். சரி, பகவானுடைய காதலை கேட்டதல்லவா? அம்மா, எந்த இடத்திலே ராகம் கேட்கிறதோ அந்த இடத்தை நாடி ஓடோடி வருகின்றார். உண்மைதான். மாயனுடைய முன்னாலே இருவரை கூப்பி அடிதொழுந்து வணங்கி நின்றார்கள். பார்க்கின்ற போது ஒருகிலே மச்சினைங்க இருப்பதை பார்த்தார். ஆமா, இந்த உலகத்திலே மச்சினைங்க 3 பேருக்கு தானே இருக்கும். யாருக்கெல்லாம்? ஒன்று
50 பாண்டவர்களிலே நடுப்பிறந்த அர்ஜுனனுக்கு வலது புசத்தில் இருக்கும். இரண்டாவது. இன்னொன்று எம்பெருமான் மாயவன் கண்ணபெருமானுக்கு வலது உள்ளங்கையில் சக்கு சக்கராயுதம். மூன்றாவது. நமது அத்தானே இருக்கு இந்த உலகம் வடிவமைக்கின்ற பகவான் சிவனுக்கு தானே நடு முதுகில இருக்கும். பார்வதிக மாப்பிள்ளைக்கு. அம்மா ஆனா இந்த 3 வச்சிரைகள் இருக்கும் என்றால் 3 பேருக்கு தான் உண்டு. அம்மா நமது அத்தான் தான் என்று இப்ப முதுகில மச்சை இருக்குது. நம்ம மச்சினா ஆவிபாலை கலந்து தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று ஆண்டவன் பகவானுடைய இடத்தில் கேட்கின்றாத்தா. என்ன மாப்பிள்ளை இப்படி தள்ளாடி தடுமாறி வந்து காரணம் என்னன்னு கேட்கின்றார். ஐயா தள்ளாடி தடுமாறி தள்ளாடி தடுமாறி தானே வரும் விவரம் அறிய வேணும் தெரிய வேணும் தெரிய வேணும் ஆராய்ந்து பார்க்க வேணும் ஐயா ஆராய்ந்து பார்க்க வேணும் ஆதி அந்தமில்லாத ஆதி பரம்பொருளே தள்ளாடி தடுமாறி தடுமாறி 10 வருடத்தை வாய்ந்திருந்து சொல்ல உரைக்கிறார். அப்பதான் ஆண்டவன் பகவான் உரைக்கிறாத்தா. ஈராறு 12 வருடமாக வல்லனுக்கு நானும் தபத்தை செய்து வந்தான். என்னுடைய நிலைமை உங்களுக்கு தெரியுமே. தெரியும். யாரு எந்த நேரத்துல என்ன பொருள் கேட்டாலும் இல்லை என்று சொல்வது நான் கிடையாது. உங்க புத்தி ஏற்கனவே மட புத்தி தான். கேட்டவருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. அத்தா உங்களுக்கு மச்சம் ஆகி போன நான் என்ன செய்ய முடியும்? என்ன செய்யறது? அத்தா அந்த அரக்கனாவே ஈராறு 12 வருடம் தபத்தை செய்தான். கடைசியில் உங்களை என்ன செய்தான்? தவத்தை செய்தவனே நந்திதேவரை விட்டு வரவழைத்து உனக்கு என்ன வேணும் என்று கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? ஆள்காட்டு வேணும் உண்டு அழைக்க வரத்தை கேட்டா நானும் அப்படி கேட்டபடி வரத்தை கொடுத்து விட்டேன். அம்மா உங்க புத்தி இறக்க புத்தி தானே. அதான் இறக்க புத்தி. இத பாருங்க அம்மா. இப்பொழுது அவன் என்னையே சோதனை சீமனை விட்டு விரட்டி வருகின்றான். உங்களே மட்டும்தானா? ஆமாங்க கடவுளே. அதான் ஆகையால அவனை கொண்டு என்னை காப்பாற்ற வேண்டும் என்று உரைத்தார். மகளே நான் ஈஸ்வரெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேனே. எனக்கு வேலை மாடு மேய்க்கிற வேலை. இந்த மாடுகளை நீங்க மேய்ப்பீங்கன்னு சொன்னா நான் அரக்கனை கொண்டு சொல்றேன். ஆண்டவனும் பகவானுடைய அருளாலே அப்படி எம்பெருமான் சிவனுடைய இடத்தில் உரைக்கின்றார். அரக்கனை நான் கொண்டு வர வேண்டும் என்று அந்த கண்டுகாலிகளை தாங்களை வைத்து வர வேண்டும் என்று உரைத்தார். அம்மா ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று சொல்லிக்கிறாங்க. ஆண்டவன் பகவான் கண்டுகாலிகளை நிலைசாய்த்து வருகின்றார். வருகிறார் நிலைசாய்த்து வர வேண்டும் என்று வருகிற போது எம்பெருமான் மாயவன் கண்ணபெருமான் உரைக்கின்றார். என இல்லையா இருக்கிறார். நான் அந்த அரக்கனை கொண்டு வாரது வர இந்த கண்டிகாலிகளை ஒன்றும் குறைவில்லாமல் பாதுகாக்க என் பொறுப்புல விட்டுருங்க. நான் 10 ரூபா பாத்துக்கிடுவேன். அப்படியா? பத்திரமா வச்சுக்கிடுவேன். ஆண்டவனை சம்மதித்து ஆண்டவன் பகவான் வருகின்றார். எம்பெருமான் மாயவன் ஒரு அவதாரம் அடிக்கின்றார். அப்படி எப்படி அடிக்கின்றார்? ஐயா நல்ல 16 வயது சொன்ன 16 வயது சொன்ன பெருமாள்
மாயவன் கணவனுமா ஒரு 16 வயது சமயம் ஒரு பருவம் அங்கை போல் சமைத்து அடுக்கி ஒரு நடை நடந்து குலுக்கி ஒரு நடை நடந்து ஆமா அடிக்கு ஒரு நடை நடந்து ஆங்காரமாக கைகளை வீசி குளிக்கு ஒரு நடை நடந்து கொஞ்சம் போல நடந்து வருகின்றான். நடையா இது நடையா எம்பெருமானே பெண்ணாக அவதாரம் எடுத்து வந்தா அந்த உலகம் தாங்கம்மா. அது எப்படியா தாங்கும்? அதான் சொல்லுவார்கள் திருமால் பெருமைக்கு நிகர் வையகத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்லுவார். அவர் திருவடிக்கு நிழல் எவருமே இல்லை. 10 அவதாரத்துல அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. இல்லை இல்லை. இடம் பொருள் ஏவல் என்று உணர்ந்து எம்பெருமான் அவதாரம் செய்து வருகின்றார். செய்து வருகிறார். எது எது எங்க எங்க எப்பொழுது என்ன நடக்கணுமோ அது அது அங்கங்க அந்தந்த நேரத்தில் நடந்தே தீரும். கண்டிப்பாக. அதான் கீதாச்சாரத்தில் சொல்லுவார். என்னையா? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கவிருக்கின்றதோ அதுவும் நன்றாக நடக்கும். எதை நீ கொண்டு வந்தால் நீ இழப்பதற்கு ஒரு பொருள் இங்கிருந்து எடுக்கப்பட்டவை என்று சொன்னா இங்கிருந்தே கொடுக்கப்பட்ட பொருள் தான். எந்த பொருளை நீங்க 2 பேரும் கொண்டு போறீங்க? ஐயா, இன்று உன்னுடைய பொருள் நாளை மாற்றானுடைய பொருளாக மாறுகின்ற வம்பு கழிவுலகம். உண்மைதான். அது போல எம்பெருமானே அவதாரம் எடுத்து வருகின்றான் அல்லவா? ஆமா. இந்த அரக்கனால என்ன செய்ய சிலம்போசை காதில் கேட்டா சிலம்போசை காதில் கேட்டா சத்தியம் செய்தார் திருமணம் என்று உரைத்தார். பெண் பேரை காதல் கொண்டு சத்தியத்தை செய்து கொடுத்தார். சரி, அதுக்குடைய தலையானை தெரிந்து கொடு வாழை சென்று விடுகிறது. அரைக்கனை கொண்டு விட்டு ஆண்டவன் பகவானுடைய இடத்தில் வருகின்றார். ஆண்டவன் பகவான் உரைக்கிறாத்தா என்ன போன காலம் மெய்யா பொய்யா என்று உரைத்தார். அப்படி மெய்தான். அப்படியான அணுக்களை கொண்ட ரூபத்தை நான் பார்க்க வேண்டும் என்று உரைத்தார் அல்லவா? அந்த ரூபத்தை நான் காட்டக்கூடாது உங்ககிட்ட. ஆண்டவர் பகவானுடைய இடத்தில் ரூபத்தை எடுத்து காண்பித்தார். சரி, பகவான் பார்வதியை விட அழகாக இருக்கிறார் என்று கட்டி தழுவினார். காம வெள்ளம் வந்து உருவாகி வருகின்றது. அரிக்கும் அயனுக்கும் நடுவு வைத்த உத்திரம் கொண்ட சாஸ்தாவை பிறவி செய்வனுமே என்று நாளான நாளையிலே